மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு விவசாயிக்கு ஆண்டு வருமானம் வெறும் 3 ரூபாய் என்று குறிப்பிட்டு வருமான சான்றிதழ் வழங்கப்பட்ட நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் பேசுபொருளானதை அடுத்து அரசியல் கட்சிகளும் இதனை கையில் எடுத்துள்ளது. உண்மையில் என்னதான் நடந்தது என பார்ப்போம். மத்திய பிரதேசம் சத்னா மாவட்டத்தின் கோத்தி தாலுகாவை சேர்ந்த நயாகான் கிராமத்தை சேர்ந்தவர் 45 வயதான ராமஸ்வரூப். விவசாயியான இவர் தனது வருமான சான்றிதழுக்காக விண்ணப்பித்துள்ளார். ஜூலை 22 அன்று உள்ளூர் தாசில்தார் சௌரப் திவேதி கையெழுத்திட்ட சான்றிதழில் அவரது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் வெறும் 3 ரூபாய் என்றும் மாத வருமானம் 25 பைசா மட்டுமே என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. விண்ணப்பதாரர் அளித்த சுய அறிவிப்பின் அடிப்படையில் இந்த வருமான விவரங்கள் குறிப்பிடப்பட்டதாக சான்றிதழில் தெரிவிக்கப்பட்டும் இருந்தது. இந்த சான்றிதழ் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனையடுத்து அவரை இந்தியாவின் ஏழ்மையான மனிதர் என்று இணையத்தில் நெட்டிசன்கள் கூற தொடங்கிவிட்டனர். வருமான சான்றிதழில் இந்த தவறை உணர்ந்த ராமஸ்வரூப் தாலுகா அலுவலகத்தை அணுகி உடனடியாக புகாரும் அளித்துள்ளார். இதனையடுத்து ஜூலை 25ஆம் தேதிக்குள் அதிகாரிகள் விரைவாக ஒரு புதிய சான்றிதழை அவருக்கு வழங்கினர். ராமஸ்வரூப்பின் வருமானத்தை ஆண்டுக்கு 30,000 அதாவது மாதத்திற்கு 2,500 திருத்திக் கொடுத்துள்ளனர். கோத்தி வட்டாட்சியர் சௌரப் திவேதி இந்த தவறையும் ஒப்புக்கொண்டார். இது ஒரு கிளரிக்கல் எரர் என்று அவர் தெரிவித்துள்ளார். எங்கள் அலுவலகத்தால் வழங்கப்பட்ட வருமான சான்றிதழில் ஒரு எழுத்துப்பிழை காரணமாக ஆண்டு வருமானம் தவறுதலாக 3 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டது. இது தற்போது சரி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மத்திய பிரதேச அரசை காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சித்தும் உள்ளது. முதல்வர் மோகன் யாதவின் ஆட்சியில் இந்தியாவின் மிக ஏழை மனிதரை கண்டுபிடித்திருக்கிறோம் என ஆளும் பாஜகவை விமர்சித்துள்ளனர். இணையத்திலும் இதுகுறித்தான மீம்ஸ்கள் வைரலாகி வந்தது.